என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு இன்று என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியலில் ஒரு மிகப்பெரிய உதவி ஒன்று நான் சொல்கின்ற இந்த ஆண் மூலமாக கிடைக்கப் போகின்றது. அந்த உதவியை நீ பெற வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக நாளைய தினம் செய்துவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மறந்துவிட்டு உண்மையில் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு. உனக்கு இன்னல்களை கொடுப்பதும் சோதனைகளை கொடுப்பதுமே இங்கு தனக்குரிய முக்கியமான வேலையாக ஒவ்வொருவரும் வைத்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கான மனநிறைவை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நொடிப்பொழுதிலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டிருக்கும் பொழுது தாயானவள் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக எதிர்கொள்வதற்கு தயாராகிவிடு. உனக்கான உதவிகள் ஒருவரின் மூலமாக கிடைக்கிறது எனும் பொழுது அந்த உதவியை பெறுவதில்தானே நம் கவனம் இருக்க வேண்டும். அந்த உதவி நம்மை தேடி எப்படி வர வைக்க வேண்டும் என்பதில்தான் உன்னுடைய முழு சிந்தனையும் இருக்க வேண்டும். நீ சரியாக இருக்கும் பொழுது, நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்யும் பொழுது நீ தேடுகின்ற வெற்றியும் நீ எதிர்பார்க்கின்ற உதவியும் நிச்சயமாக நீ நினைத்த இடத்திலிருந்து உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் எப்பொழுது எல்லாம் உன்னை தெளிவாக மனநிலையோடு கொண்டு வர நினைக்கின்றேனோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னுடைய மனதை விட்டுவிட்டு நமக்கு எங்கே நல்லது நடக்கும் என்று சொல்லித்தான் நீயும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய இந்த எண்ணங்கள் எல்லாமுமே இனி உனக்கான நல்லதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நிச்சயமாக மீட்டெடுக்க போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது. என் பிள்ளை, வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் அனுபவித்தாயிற்று. இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நீ உனக்கு எந்த விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் தயாராகிவிடு. என்ன வேண்டும் என்று நீ உறுதியாக நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உன் கைகளுக்குள் வந்து சேரப்போகின்ற நேரமும் வந்துவிட்டது. என் பிள்ளையை, எப்பொழுதுமே மனதில் ஏதோ ஒன்று குழப்பத்தோடே இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் நாம் வாழ்க்கையில் முன்னேற துடித்தாலும், எவ்வளவுதான் வாய்ப்புகள் கிடைத்து அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டாலும் ஏதோ ஒன்று எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு குறையாகவே இருக்கின்றது. ஏதோ ஒன்று எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளையின் மனநிலைக்கு மிகுந்த துன்பங்களை கொடுக்கின்றது. அப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களும் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இந்த விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இனி உன் வாழ்க்கையை விட்டு விலகி உனக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் உன் அம்மா நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, மனதால் எல்லோருமே நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் என்னவோ தெரியவில்லை, அது வெளிப்படும் பொழுது தீமையாக வெளிப்பட்டு விடுகின்றது. எப்படி தெரியுமா? சுயநலம் என்ற ஒன்று ஒருவருக்குள் எப்படி குடிகொள்கின்றதோ, சுயநலம் என்ற ஒன்று ஒருவருக்குள் இருந்து எப்பொழுது எட்டி பார்க்கின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை எல்லாம் ஒருபோதும் அவர்களால் செய்துவிட முடியாது. அடுத்தவர்களுக்கு நன்மையை கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் அவர்கள் ஒருபொழுதும் செய்துவிட மாட்டார்கள். இதுதான் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி உன்னை சுற்றி இருக்கின்ற பல மனிதர்களை நீ நிச்சயமாக கண்டிருக்கிறாய் அல்லவா? அவரவர் தேவைக்கு ஏற்ப பழகுவதும் அவர்களின் தேவை முடிந்ததும்
உன்னை விட்டு விடுவதும் தானே இவர்களின் முழுமையான எண்ணமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்திட உன்னை தேடி நாளைய விடியலில் வரக்கூடிய இந்த ஆண் மிக பெரிய நன்மையை உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றார். வருவது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, அவர் எவராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே. ஆனால் என் குழந்தையே, உண்மை என்ன தெரியுமா? எந்த ஒரு பிள்ளையிடம் மனதில் கள்ள கபடம் இல்லாமல், மற்றவர்களுக்கு எந்த கெடுதலையும் செய்யாமல், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமல், எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் விளைவிக்காமல் எந்த ஒரு குழந்தை இருக்கின்றதோ அந்த குழந்தைக்கு மட்டும்தான் இந்த ஆணினுடைய உதவி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் கிடைக்கின்ற இந்த உதவியை கொண்டு அவர்களால் எதையுமே செய்ய முடியும். எப்பொழுதுமே தெய்வம் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்று சொல்லும் பொழுது தெய்வம் சரும், அதனால் நாம் அமைதியாக ஒரு மூலையில் படுத்துறங்கி விடுவோம் என்று நினைப்பதா? இப்பொழுது ஒரு தெய்வம் உனக்கு குறி சொல்கிறது என்று வைத்துக்கொள்வோம், உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று. அப்படியானால் தெய்வமே சொல்லிவிட்டதே, நமக்குத்தான் நல்ல வேலை கிடைக்கும் என்று என் குழந்தை நீ யோசித்து விடு. அப்படியே இருந்து விடக்கூடாது. அப்பொழுதுதான் நீ விழித்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில்தான் நாம் எந்த விஷயத்தை செய்கிறோமோ அந்த விஷயத்தில் இருந்து நமக்கான நல்ல நேரம் நம்மை தொடரும் என்று, அந்த விஷயத்திலிருந்து நமக்கான வெற்றி நிச்சயமாக நம் கைகளில் கிடைக்கும் என்று. என் பிள்ளையே, இந்த நொடிப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வரும் பொழுதெல்லாம் உனக்கான நன்மைகளையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதை உன்னால் உணர முடியும். எதுவாக இருந்தாலும் தெய்வம் சொல்லிவிட்ட பிறகு உன்னுடைய முயற்சிகள் அங்கே ஆரம்பித்து விட வேண்டும். உன்னுடைய உழைப்பு உச்சத்தை தொட வேண்டும். நடக்கும் என்கின்ற நம்பிக்கையையும் அந்த வெற்றியையும் உனக்கு கொடுக்க தெய்வம் தயாராக இருக்கும் பொழுது அதில் இடையில் இருக்கின்ற முயற்சியையும் உழைப்பையும் நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு நாம் நமக்கான நல்ல நேரத்தை அடைய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இன்னொருவரிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை நாம் பறிக்க நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் படுகின்ற கஷ்டம் என்னவென்று நமக்கு தெரியும். நாம் நினைக்கின்றோம் நாம் தான் வேதனைப்படுகின்றோம், நாம் தான் துன்பப்படுகிறோம் என்று. ஆனால் நம்மை விட அதிகப்படியான கஷ்டத்தில் இருக்கின்றவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நம்மை விட அதிகப்படியான வேதனையில் தவிப்பவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, கஷ்டம் என்பது யாருக்குத்தான் இல்லை? அம்மா ஏற்கனவே ஒரு முறை நான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். ஒரு விபத்தில் தன்னுடைய தாயையும் தந்தையையும் இழந்து ஒரு பச்சிளம் குழந்தை தனியாக தவிக்கிறது. இந்த குழந்தைக்கு கிடைத்த கஷ்டத்தை விடவா உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டம் இருந்து விட போகிறது? இந்த குழந்தை இருக்கின்ற நிலையை விடவா உன் நிலை மோசமாகி விட்டது என்று சற்று சிந்தித்துப் பார். கல் நெஞ்சம் கொண்டவனுக்கு கூட கண்ணீர் வந்துவிடும் இந்த பிள்ளையின் நிலையை கண்டால். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் எதை சார்ந்து இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் முழுமையான மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராகும் பொழுது எல்லா விஷயங்களும் துன்பங்களை கொடுக்கிறதே என்பதனை நினைக்காமல் நம்மை விட அதிகப்படியான துன்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ துடிக்கும் பொழுது நமக்கிருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் ஒரு துன்பங்களா என்று நினைத்து என் பிள்ளை நீ முன்னே வந்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாதே. நீ தயங்கிவிட்டால் உன்னுடைய எதிரிக்கு அதுதான் சந்தோஷம்.
நீ எதை செய்யக்கூடாது என்று நினைத்து விட்டாயானால் அதுதான் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இப்படியாக நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்து கொடுக்கக்கூடிய இந்த ஆண் நிச்சயமாக ஒரு மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் மற்றவர்களுக்கு நல்லது நடந்து விடுமோ என்று பயந்து ஒதுங்க நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக ஒரு பொழுதும் உனக்கு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க போவது கிடையாது. ஆனால் தெய்வம் நடத்தும். தெய்வம் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும். அப்படி நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய அந்த தெய்வம்தான் முருகப்பெருமான். சஷ்டியினுடைய விடியல் அல்லவா? தேய்பிறை சஷ்டியினுடைய விடியலான நாளைய தினம் நிச்சயமாக கந்தனின் அருள் உனக்கு கிடைக்க வேண்டியிருக்கின்றது. ஏற்கனவே கந்தன் உன் பின்னால் வந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க முடிவெடுத்து சில நாட்கள் ஆயிற்று. அதனால் கந்தனின் துணையோடுதான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நேரம் உன் இன்னல்கள் எல்லாம் களைந்தெடுக்கப்படும். எப்பொழுதெல்லாம் முருகப்பெருமானினுடைய கந்த சஷ்டி கவசத்தை என் குழந்தை கேட்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு முன்னேற்றங்களையும் உன்னால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். எதுவுமே நடக்கவில்லை, யாருமே இந்த வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு தெய்வங்களையும் நீ நிறைவாக உன் வாழ்க்கையில் முழுமைக்குமாக நிலைநிறுத்தி வைக்க பழகிக்கொள். அத்தனையையும் தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. நீ எந்த நிலையை அடைய துடிக்கின்றாயோ அந்த நிலையை தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. தெய்வத்தின் அருளால் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நீ விடியலில் கண் விழிக்கும் பொழுது ஓம் சரவண பவ என்று சொல்லிவிட்டு அடுத்த வேலைகளை செய்ய தொடங்கு. நிச்சயமாக கந்தபெருமான் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து நிற்பார். நாளை நீ எந்த செயலை செய்ய நினைத்தாலும் சரி, அதை செய்வதற்கு முன்பாக கந்தனை நினைத்துக்கொள். அந்த விஷயத்தை பற்றி நீ யோசிப்பதற்கு முன்பாக கந்த பெருமானை நீ மனதார எண்ணிக்கொள். இவையெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் ஒரு நாளும் நீ தயக்கம் காட்டாதே. எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதில் ஒரு பொழுதும் நீ பின்வாங்க யோசிக்காதே. நடப்பது எல்லாமும் உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தின் அருள் உனக்கு இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைகளை எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயானால் என் பிள்ளை, எந்த நேரத்திலும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ வாழ்க்கையில் தொலைக்காதே. பொய் ஒருபோதும் உன்னை வாழ விடாது என்பதனை புரிந்து கொள். உண்மையை பேசுகின்றவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை நிச்சயமாக அடைவார்கள். உண்மையை பேசுகின்றவர்கள் எக்காலத்திலும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பொய்யை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கின்றவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாங்கித்தான் ஆக வேண்டும். மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்கு ஆளாகத்தான் வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும். இனியாவது உனக்கு நான் இருந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை மனதில் நினைவில் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த வராகியும் அந்த கந்தனும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் போதும். என் பிள்ளை நினைக்கலாம், அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை, தினமும் ஒரு தெய்வத்தின் பெயரை சொல்லி அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்கிறாள் என்று. என் குழந்தையே, இது உனக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த வராகி எனக்கு மட்டுமே தெரியும். நீ இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டால், அந்த தெய்வத்தை நாளைய தினம் நீ நினைத்து கொண்டால், உன்னை அறியாமலேயே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று. அந்த நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தட்டும். இனி உன்னை சுற்றி வந்த அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடட்டும். அத்தனையையும் கடந்த வாழ்க்கையை என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழத்தான் போகின்றாய். அதற்கு இந்த தாயின் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.